பல சோதனைகளை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மூமினை சோதிப்பதற்கான சோதனை மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர்ர அலர் ரிஜால் மினன் நிசா, எனக்கு பிறகு என் சமூகத்துடைய ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை பெண்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய சோதனையை குறித்து எமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இப்படி முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு அவரை அந்த சோதனை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றது என்பதை கொஞ்சம் கேளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முன்னால் வாழ்ந்த காலத்திலே புர்ஷீசா என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார். ஊர்வாசிகள் எல்லாம் அவரை ஒரு வணக்கசாலியாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியாராக கருதினார்கள். ஆம், அவரும் அப்படித்தான். சதா நேரமும் அல்லாஹ்வை ஒரு தனிமையில் இருந்து கொண்டு வணங்கிக் கொண்டே இருப்பார். ஷைத்தான் இவரை சோதிக்க நாடினான். அந்த ஊரிலே 3 சகோதரர்கள் வசித்தார்கள். அந்த 3 சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தால், மூவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு கிளம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக ஊர்வாசிகளிடத்திலே விசாரித்து புர்ஷீசாவுடைய பாதுகாப்பில் சகோதரியை வைத்துச் சென்றார்கள். புர்ஷீசா தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு வீட்டிலே